அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நாங்கள் இப்பொழுது இருப்பது அனுராதபுரம் மேற்கு தேர்தல் தொகுதி, அதாவது மத்திய நூரகம் பலாத்த பிரதேச செயலகத்துக்குட்பட்ட கியூலைக்கடை கட்டுப்புத்தான பகுதியில் இப்போ இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியில் பெரும்போக வேளாண்மை அறுவடைகள் தற்பொழுது இடம்பெற்று கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இந்த பகுதியில் 150-200 ஏக்கருக்கும் அதிகமான நெல் வயல்கள் பயிர் செய்கைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் கடந்த அதாவது காரணமாக ஏற்பட்ட அந்த சேதம் இந்த மக்களையும் பாதித்திருக்கின்றது. குறிப்பாக நூற்றுக்கணக்கான ஏக்கர் நீரில் மூழ்கடித்து விட்டு மிச்ச மீதிகள் தற்பொழுது அறுவடை செய்து வருகின்றார்கள். அந்த விவசாயிகளை பற்றி, இந்த பகுதி விவசாயிகளை பற்றி நாங்கள் இன்றைய எமது யூடியூப் சேனலினூடாக உங்களுக்கு தரவிருக்கின்றோம். எமது முழுமையான வீடியோவை நீங்கள் பார்த்து மகிழ முடியும். அந்த அடிப்படையிலே இப்பொழுது நாங்கள் ஒரு இளம் விவசாயி என்று சொல்றதுக்கு ஒரு கெத்து வேணும் என்ன, அந்த அடிப்படையில் ஒருத்தரை நாங்கள் சந்தித்தோம். இந்த முறை தான் விவசாயம் செஞ்சார தெரியலை. என்ன மாதிரி ரெண்டாவது தடவை பெரிய விவசாயம் செஞ்சீங்க? என்ன மாதிரி இந்த முறை? உங்களோட பேர் எப்படி? முகமது சலாமை நாங்கள் சந்தித்தோம். சலாம் இந்த பகுதியில் முக்கியமான ஒரு நபர் கியூலைக்கடையில். என்ன எப்படி இருக்குது இந்த முறை வெள்ளாமை? என்ன நடக்குது உங்களோட விவசாய செய்கள்? விவசாயம் சொல்ல போனால் வந்து என்னென்னு சொன்னால் வந்து இந்த முறை விவசாயம் செஞ்சோம், நல்லபடியாக பயிரிட்டோம், நல்லபடியாக வந்துச்சு. அடுத்த மழை காரணத்தினால, வெள்ளம் காரணத்தினால வந்து நிறைய இந்த சாதாரண ஒரு 150-200 ஏக்கர் இருக்குது. கட்டுப்பத்தான என்று சொல்லக்கூடிய இந்த கிராமம் வந்து உண்மைக்கும் நிறைய அளவில் இந்த குளக்காடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குளத்து பண்ட்டு இதால் அப்படியே வெள்ளம் பிடிச்சி சொல்லப்போனால் இந்த வெள்ளத்தினால இப்போ நான் செஞ்சிருக்கிறேன் சொல்லும் போது அதுக்கு ஒரு 10-15 ஏக்கர் அந்த வெள்ளம் கடுமையாக வந்து பாதிச்சுட்டால அப்போ இங்கே வந்து நாங்கள் வந்து 1 லட்சம் ரூபா மாதிரி இதை வந்து நாங்கள் செலவழிச்சிருக்கிறோம். அப்படி தானே சும்மா பூவரை மருந்து மிஷின் கூலி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரி அழிஞ்சிட்டு சொன்னாக்கா வந்து மிச்சம் வந்து மனசுக்கு வந்து வருத்தமான விஷயம் தானே. சொன்னால் ஒரு விவசாயம் வந்து ஒரு விவசாயம் செய்தது வந்து அடுத்த முறையும் விவசாயத்தை எதிர்க்குங்க. இப்போ என்ன பொறுத்தவரை இப்போ எந்த வயசுக்கு இப்போ வரக்கூடிய இளைஞர்கள் விவசாயம் செய்யுதுன்னு சொல்ல இந்த மாதிரி அழிஞ்சி இந்த மாதிரி அரசாங்கத்தால் ஒரு நஷ்ட ஈடு கொடுத்தாங்க தான். இப்போ 100% அப்படி சொல்லும் பொழுதோ சிலவு கூட அதில் இல்லையே. இல்லை எங்களுக்கு சொல்ல போனால் அந்த 70% ஒரு லாபம் இந்த நஷ்ட ஈடு சரி தந்திருந்தா எங்களுக்கு அந்த சல்லியை சரி வச்சிருந்து நாங்கள் அடுத்த முறை செஞ்சு கொண்டு இருக்கலாம். இப்போ என்ன மாதிரி இப்போ விவசாயம் அறுவடை நடந்துட்டு இருக்குது? எப்படி உங்களோட அறுவடை எல்லாம் எப்படி இருக்குது? அறுவடைன்னு சொல்லும்போது பெரும்போது விவசாயம் வந்து எப்படி ஏக்கருக்கு 40-50 பேக்கு இந்த கிராமத்தில் விளையுது. போன முறையெல்லாம் பார்க்க போனால் வந்து மக்களுக்கு அதிகமான அளவில் உண்மைக்கும் லாபம் எடுத்தாங்க. அந்த ஒரு அபிப்பிராயத்தில் ஆசையில் மக்களை தான் வந்து இப்போ போன முறை நான் 10 ஏக்கர் செஞ்ச இடத்துல இந்த மாதிரி 10-15 ஏக்கரையே விவசாயத்தை முன்கூட்டி நல்லா செஞ்சேன். செய்யும் பொழுது இந்த முறையெல்லாம் வந்து இதா பேச்சு கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம், வந்து கடன் நஷ்டம் அது செஞ்சு சிலவுகள் வந்து கிடைக்காட்டி வந்து கவலைக்குரிய விஷயம். ஏக்கருக்கு என்ன மாதிரி உங்களோட விவசாயம் நெல் அறுவடை பண்ணப்படுது? அறுவடை நீ சொல்ல போனால் மற்ற கடைகள்லாம் பார்க்க போனால் வந்து ஏக்கருக்கு சாதாரணமாக 15 பேக் சரி விளையுது.
நம்மளை வந்து கொஞ்சம் அதிகமான முறையில் தாக்குப்பாட்டு தலை ஏக்கருக்கு 8 பைக் சொல்ல போனால் நீங்கள் அவங்களுக்கு பார்க்கலாம். இப்போ 5 ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கர் வெட்டுப்பாட்டுட்டு இந்த ஒரு மிஷின் போட்டு தான் அப்படின்னு சொன்னால் வந்து இதாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் ஏக்கருக்கு 5 ஏக்கருக்கு 2500 கிலோ அப்படின்னு சொன்னா 2.5 லட்சம் ரூபாய் காசு. அப்படின்னு சொன்னாலும் 5 லட்சம் ரூபாய் காசு 1 லட்சம் வீதம் பார்த்தாலும் செலவு போயிருக்கு. 2.5 லட்சம் ரூபாய் காசு இல்லை. ரைட், நல்லா இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய இதுக்குரிய நடவடிக்கை அரசாங்கம் விரைவில் தரலாம் என்ற எதிர்பார்ப்போடு தரலாம் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம். எல்லாத்துக்கும் மேலாக இறைவன் அல்லாஹ் துணை புரிவான் என்ற பிரார்த்தனையோடு உங்களுடைய விவசாய செய்கை மட்டுமல்ல குடும்ப வாழ்க்கை அனைத்தும் சிறப்பாக செல்ல வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாங்கள் விடைபெறுகின்றோம். எங்களது யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, ரைட், நன்றி. சேவல் எடுக்கலையா? Mata-mata, masalah, api,